குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஸ்பிரிச்சுவல் டாக் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். ராஜ யோகம் தரும் குரு பெயர்ச்சி இது எப்படி இருக்கும்? துளாராசி நேயர்களுக்கு 2026 ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சியாக இருக்குமானா கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கு குரு பார்வை நேர் பார்வை இல்லை. குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டை விருச்சிக ராசியை பார்க்க போறார். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமணம் நடக்கும், வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம். அதே மாதிரி பழைய வாகனங்கள் கொடுத்துட்டு புது வாகனங்கள் வாங்கலாம், ஃப்ளாட்டை வைத்துட்டு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கலாம். அதே மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஸ்திர சொத்துக்கள் மீது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். புதுசாக ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கட்டுமா சார்னா பார்ட்னர்ஷிப் வேண்டாம். பார்ட்னர்ஷிப் இல்லாத ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒன்று நீங்கள் விட்டு கொடுத்து போகணும், இல்லை அவங்களோட சரி போகிறேன் சாப்பிட்டு போகிறேன் விடு அப்படின்னு அது உங்களால் முடியாது. ஆகவே நீங்கள் தான் என்ன பண்ணணுன்னா இண்டிவிஜுவலாக நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஸை ரெடி பண்ணிக்கிட்டு பேங்க் லோனு அல்லது வேறு எங்கேயாவது ஒன்று வாங்கிட்டு நீங்கள் ரெடி பண்ணமே ஒழிய தேவையில்லாத போய் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. ஆரோக்கியம் இது வரைக்கும் கெடுத்துக்கிட்டு இருந்தது. சில பேருக்கு ஆப்ரேஷன்லாம் நடந்திருக்கும், அந்த ஆப்ரேஷன்லாம் போயிடும், மருந்துலேயே சரியாக போயிடும். அதுக்காக நீங்கள் ஏதாவது கை மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இது வேப்பிலை அரைச்சி சாப்பிட்லாமா, மஞ்சள் தடவிக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். டாக்டரை போய் பாருங்கள். சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் அவங்க ஒரு 3 நாள் டேப்லெட் கொடுத்தாங்கனாலே சரியாக போயிடும். உங்களுக்கு முதல்ல ஆரோக்கியம் வந்துடும், பணம் வரும், கெட்டி மேளம் கொட்டும், குழந்தை பாக்கியம் கிட்டும், வீடு வாகனங்கள் வாங்கலாம். இப்படின்னு நான் சுப பலனாக சொல்லிட்டு வந்தேன். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம் எங்கே அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு நீங்கள் உறுதிமொழி கொடுத்து ப்ராமிஸ் பண்ணி அதில் மாட்டிக்காதீங்க. நாளைக்கு வந்துடுங்க சார், ஒரு 2 லட்ச ரூபா வாங்கிக்கோங்க அப்படின்னு தயவு செஞ்சு ப்ராமிஸ் பண்ணாதீங்க. அந்த ப்ராமிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்ப்போம் சார், நீங்கள் நாளைக்கு வாங்க, என்கிட்ட இருந்தால் தரேன் அப்படின்னு சொல்லிவிடுங்க. இருந்தால் கொடுத்துருங்க, அவ்வளோதான். அதை விட்டு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை காப்பாற்ற முடியாமல் போயிடும். குடும்பம், வாக்கு, தனம் என்ற ஸ்தானத்தில் குரு பார்க்குறாரே சார், அப்போ அது எப்படி சார் அப்படின்னா நல்லா இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். நிறைய கமிட்மெண்ட், நிறைய விஷயங்கள், பட்டுப்புடவை வாங்கிறது, நகை வாங்கிறது. நான் நகைன்னு சொன்னால் ஞாபகம் வந்தது. கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ அல்லது சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஷேர் வாங்குறதோ கொஞ்சம் யோசனை பண்ணி இந்த ஆண்டு செய்யுங்க. துளாராசிக்காரர்கள் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணும்போது நான் அடுத்தவனை நம்பினேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன் அப்படிங்கிறத விட்டுருங்க. நிறைய பணம் வரணுமா, கோயிலை சொல்லட்டுமா, கஞ்சனூர் அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதுலேயும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு சுவாமிக்கு நல்ல ஸ்வீட்டு பால்கோவா வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. முடிஞ்சால் இளநீரும் பாலும் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. இது அவ்வளோ தூரம் போயிட்டு அந்த டைமில் அபிஷேகம் பண்ணுற நேரம் உங்களுக்கு சரி வருமானு பாருங்கள். அப்படி செஞ்சிங்கன்னா நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே நான் மார்க் சொல்லிடுறேன், 100க்கு 90% மார்க் வரும். 100க்கு 90%. ஏன்னா சுக்கிரவாரம் அப்படிங்கிறது குபேரனது நாள், அவனுடைய சகோதரிக்கு மகாலட்சுமிக்கு கொடுத்த நாள். அந்த நாளில் கஞ்சனூரில் போயிட்டு நான் சொன்ன பால் கோவா எதுக்காக சொன்னேன்னா அதில் கண்டாமினேஷனே இருக்காது, அதில் எதுவும் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது, அதில் ஏதாவது வேறு பொருள் எதுவும் சேர்க்க முடியாது. அப்படிப்பட்டது தான் பால்கோவா. அதனால தான் அதை எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள், பால் அபிஷேகத்தை கொடுங்க, இளநீர் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். இந்த 3 பொருளும் பார்த்தீங்கன்னா அதில் எதுவும் தப்பே பண்ண முடியாது, சுத்தமான பொருளாக இருக்கும். ஆகவே நறுமணம் தரக்கூடிய மகாலட்சுமியை வழிபட்டால் சகல நலன்களும் உங்களுக்கு சேரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2026 குரு பெயர்ச்சி ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி. அது என்ன சார், குரு பெயர்ச்சி ஆகிப்போச்சு, அது என்ன ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி? அது கரெக்டாக தான் டைட்டில் கொடுத்துருக்குறாங்க அவங்க.
ஏன்னா இந்த ஆண்டு குரு வந்து ராஜாவா வர்றார். அதனால தான் ராஜயோகத்தை தரும் குரு பயிற்சி அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்குறாங்க. அவங்க எல்லாமே யோசித்து யோசித்து தான் செய்வாங்க. அப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் ராஜயோகத்தை தருமா, நம்ம பின்னாடி சொல்ல போகிறோம். மேஷத்தில் இருந்து மீன வரைக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது பொது பலன். இந்த பொது பலனில் வந்து வேலை வாய்ப்பு, ஊர் விட்டு ஊர் போய், இந்த யூஎஸ்லலாம் பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, அதனால் எனக்கு க்ரீன் கார்டு கிடைக்குமா, இப்போ படிக்கவே போக முடியலையே, வேலை வாய்ப்புக்கும் அங்கே ஒத்துக்க முடியலையே. சார், உழைக்க தெரிஞ்சவன் எங்கே வேணாலும் போய் பிழைக்கலாம். நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்? உழைப்பு தான். உங்கள் உழைப்பை யாரும் மறைக்கவே முடியாது. அது எந்த நாடாக இருந்தாலும் இந்தியர்கள், தமிழ்நாடு, தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு தான் தீரணும். புத்திசாலிகள். அதை விட ரொம்ப முக்கியம், மற்ற நாடுகள் எல்லாம் கூட எனக்கு வேணான்னு சொல்லிவிடுவான். ஆனால் இந்தியர்கள் வேணும், தமிழர்கள் வேணும்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா உச்சம் பெற்ற குரு கடகத்தில் வந்து உட்கார போகிறார். அதான் வருஷா வருஷம் வருமே சார். வருஷா வருஷம்லாம் வராது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு வந்து உச்சம் பெறுவார். இப்படி உச்சம் பெற்ற குரு தன்னுடைய பார்வையை பார்க்கறதுங்கிறது மிக விசேஷ பார்வை. அந்த விசேஷ பார்வையில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உலகத்திலேயே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஆன்மீக பூமியான இந்தியாவில், அதிலேயும் ஆன்மீக மண்ணான தமிழ்நாட்டில், தர்மமிகு சென்னையில் மிக அற்புதமான பலன்கள். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கோயில் குளம் தானே. ஒரு 2000 வருஷம், 5000 வருஷம், 10,000 வருஷம் கோயில்கள்லாம் இங்கே இருக்க. பல வருஷங்கள், 1000 வருஷங்களாக இருக்குது. என் பாட்டன் முப்பாட்டெல்லாம் கோயில்களுக்கு போயிட்டு வந்திருக்கான். இப்படிப்பட்ட குரு உச்சம் பெற்ற காலத்துலலாம் அங்கே போய் தான தர்மம் செஞ்சுட்டு வந்திருக்கான். அவன் கற்றுக் கொடுத்த பாக்கியத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆகவே 12 ராசிக்காரர்களை நான் யாருக்காவது கொஞ்சம் கம்மியாக மார்க் போட்டிருக்கேன், பலன் கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருக்கேன், வாங்க சார், நீங்கள் எப்போ பார்த்தாலும் வீடு கிடைக்கும், வாகனங்கள் வாங்கலாம், நான் வந்து வேலை கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போவீங்க, இதே தான் சார் சொல்லுவீங்க. அப்போ என்ன வேணும் உங்களுக்கு? ஹிடன் ட்ரெஷர் கிடைக்கும், புதையல் கிடைக்கும், லாட்ரி சீட்டு கிடைக்கும் நான் சொல்ல முடியும். ஆனால் உழைப்புக்கேற்ற உயர்வை கொடுக்கக்கூடியவன் குரு. குருவை பொறுத்த வரைக்கும் பிளாக்ல டிக்கெட் வந்தால் துட்டு கிடைக்கும் சார், அங்கே வந்தால் ஹிடன் ட்ரெஷரில் பொண்ணு கிடைக்கும் சார், அப்படி கிடையாது. படித்தவர்களாக இருப்பார்கள், அவர்களால் உத்தியோக உயர்வு கிடைக்கும். அப்படி இந்த உலகம் முழுவதுமே சுற்றி வருவார்கள். அவங்களுக்கெல்லாம் உத்தியோக உயர்வு, இடன் ட்ரெஷர் மாதிரி க்ரீன் கார்டு கிடைக்கும், விசா கிடைக்கும், படிக்கிறது கிடைக்கும், படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகலாம், வேலைக்கு போயிட்டே படிக்கலாம், சைடில் தொழில் பண்ணலாம். ரொம்ப நாளாக நீங்கள் டூர் போகணுங்கிறவங்க டூர் போயிட்டு வரலாம். இந்த வருஷம் இன்னும் ஒரு அபூர்வமான பலன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சம் பெற்ற குருவோடு ஞானகாரகன் கேது போய் சேர போகிறான். 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய கடகத்தில் குரு ஒரு பக்கம் இருந்தாலும் 18 வருடங்களுக்கு ஒரு முறை ஞானகாரகன் கேது வந்து சேர போகிறான். அந்த ஞானகாரகன் சேருவதும் குரு சேருவதும், சார் உங்களுக்கு பணம் வரும், பட்டம் வரும், பதவி வரும், லாட்ரி அடிக்க போகிறீங்க, இவ்வளோ பணம் வரப்போகுது, சொத்து வரப்போகுதுன்னா நான் கேட்காமே நீங்கள் சொத்தை எடுத்துகிட்டு போய் வீட்டில் கேஷ் பாக்ஸில் வைக்க தானே போகிறீங்க. ஆனால் இந்த மாதிரி சேர்க்கை காலத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது 21 தலைமுறைக்கு உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. அந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது ஞானகாரகன் கேதுவும் குருவும் இருப்பது அற்புதமான காம்பினேஷன். குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க, பித்திருக்களுக்கு பிண்டங்கள் கொடுத்துட்டு வாங்க. மூதாதையர்கள் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பார்கள், அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பார்கள். அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தால் இறைவனிடம் அவங்க கையேந்துவார்கள். என் பேரன், என் பிள்ளை, என் மக, என்னுடைய பேரன், என்னுடைய பேத்தி, அவனுக்கெல்லாம் கிரகதோஷம் இல்லாமல் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு இறைவனிடம் அவங்க கையேந்துவாங்க. நாமளும் இறைவனிடத்தில் கையேந்துவோம். அப்போ 2 பேரும் சேர்ந்து கை தட்டினா மிகப்பெரிய சத்தமாக இருக்கும். அதுதான் குலதெய்வ வழிபாடு, பித்திருக்களுக்கு பிண்டம் கொடுக்கிறது. ஆகவே என் அன்பு நேயர்களே, இந்த வருஷம் மிக அற்புதமான சாஸ்திர ரீதியான ரகசியமான வருஷம். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கு செல்வம் வரப்போகுது,
இந்த செல்வத்தை விட மிகப்பெரிய செல்வம் நம்ம மூதாதையர்களுடைய அருட்செல்வம். மூதாதையருடைய அருளும் தேவனது அருளும் கையில் பணமும் ஆரோக்கியமும் கிட்டும் அப்படின்னா இதை விட ஒரு அற்புதமான ராஜயோகத்தை தரக்கூடிய குரு பெயர்ச்சி இருக்கா? அப்போ இவங்க டைட்டில் கொடுத்துருக்கிறது கரெக்ட் தானே? ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி, சரியான டைட்டில். அந்த சரியான டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி தானங்களும் தர்மங்களும் பித்திருக்களுக்கு பிண்டங்களும் கொடுத்துட்டு வந்தா நிச்சயமாக நாம் எதிர்பார்த்த பலன் வந்தே தீரும். உங்க ஜாதகத்துல எப்படி இருந்தாலும் அதை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். இதை விட இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து.